ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோக்கு கீழே 1K லைக் வந்தா நாளைக்கு நான் 2 வீடியோவா அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்க சசிக்கும் சந்தீப்புக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. அப்ப அவங்க 2 பேரும் எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதமும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கள வாழ்த்திட்டு இருக்காங்க. அப்ப மனோரஞ்சனி வேணும்னே வந்து வெறுப்பேத்த, ஆமா ரோஹிணி காலில் விழலையே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே சசியும் மனசுல புலம்பிக்கிட்டே வந்து அவளோட காலில் விழுறதுக்கு போறா. இங்க வந்து டக்குன்னு சீமா வந்து, ஐயோ சசி நீ அவ காலில் எல்லாம் விழ வேணாம், உனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே, அதனால நீ அவ காலில் விழணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணியும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறா. அவ காதல முணுமுணுக்கிறா. இந்த பாரசசி நீ எவ்வளவு பெரிய கில்லாடின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், என்கிட்டவும் இந்த டிராமாவெல்லாம் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதோட எல்லாருமே வந்து ரூம்ல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ரோகிணி வந்து இன்னைக்கு கல்யாணம் நடந்தது இல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சித்தார்த் வந்துட்டு, என்னம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க, இன்னைக்கு நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டா, ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இவளை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவனும் நிறைய ஜோக்லாம் சொல்றான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசலான்னு வந்தா டக்குன்னு பார்த்தா அவன் நல்லா படுத்து தூங்கி இருக்கான். என்னது இது, இவர் வந்து இப்படி தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டான். அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, இந்த பாருங்க சித்தார்த், அன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்டீங்களா நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, மிஸ் யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப பார்த்தா சித்தார்த் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அப்ப நான் சொன்னது எதையுமே இவர் காதுல வாங்கலையாங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இங்க சீமாவை தான் காட்டுறாங்க. அவளும் இன்னைக்கு நடந்தது வந்து எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. இந்த மாதிரி அவ ஜெயிலுக்கு போனது, சசியோட கல்யாணம் நடந்தது, எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு. உண்மையிலேயே சசி வந்து நல்லவ தானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் நைட்ல தூங்காம இருக்கிறத கவனிச்ச பிரேம் வந்து, என்னம்மா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா, ஜெயிலுக்கு போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா, இந்த பாரு அதெல்லாம் மறந்துடு, நான் அவன் கூட இருக்கும்போது நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதோட இங்க சசியை தான் காட்டுறாங்க. அவ வந்து முதலீடு வரையில அவ வந்து உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு வந்து சந்தீப் மேல எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்மே இல்ல. இந்த குடும்பத்தையும் சீமாவையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிருப்பா. உடனே சந்தீப் வந்துட்டு அவளை பார்த்து, ரொம்ப இன்னைக்கு அழகா இருக்க தெரியுமா, இனி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே அந்த பரத்வாஜ் ஃபேமிலியோட போட்டோ பக்கத்துல இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு, என்னை வந்து தெரியாம இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கிட்டீங்கல்ல, உங்க எல்லாரும் கண்டிப்பா நான் வந்து பழி வாங்குவேன், எதுக்குடா இவ இந்த வீட்டுக்கு மருமகளா எடுத்தோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வருத்தப்படுவீங்க, உங்களை பழி நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதை விட இங்க சந்தீப் வரான். அதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேருக்கும் முதல் இரவு நல்லபடியா நடந்து முடியுது. அதோட அவ தூங்குறதுக்கு முன்னாடி அலாரமும் செட் பண்ணிட்டு தான் படுக்கிறான், நல்லபடியா சீக்கிரமா காலையில எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா காலையில ஆனதும் அலாரமும் அடிக்குது. ஆனா அவன் நல்ல கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அதோட இங்க எல்லாருமே வீட்டுல எந்திரிச்சிடுறாங்க. அப்ப அன்னிக்காரிங்க 2 பேரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாளுங்க. இந்த மாதிரி சசி வந்து புது மருமக தானே, அவ தானே முன்னாடி எந்திரிச்சு வந்திருக்கணும், எங்க அவளை ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீமாவும் ரோகிணி வந்து நிற்கும் போது உடனே அவங்க கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்ற. உடனே ரோகிணிக்கும் வந்து கடுப்பாவது, பாத்தீங்களாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே வந்து சீமாக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவ கிச்சன்ல போயிட்டு உடனே சமைக்க ஆரம்பிச்சிடுறா. இங்க வந்து எல்லாரும் வந்து கேட்கறதுனால சந்தீப்போட ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி கதவை தட்டுறான். சந்தீப்பும் வந்து சசியை பார்த்து நல்லா ரசிச்சிட்டு இருப்பானா. உடனே யாரா கதவை தட்டுறா அப்படிங்கிற மாதிரி அவன் போய் பார்க்குறா. அங்கே வந்து ரோஹிணி தான். என்னாச்சு நீ அப்படின்னு கேட்க, இல்லை இந்த மாதிரி சசி வந்து சீக்கிரமாக வந்து அவளை கிளப்பி கீழே கூட்டு வா, ஏன்னா எல்லாரும் அவளையே கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சசியை பிடிச்சி எழுப்புறான். சசி சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளும் பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறா. என்னங்க என்னாச்சு, மணி வந்து 7 மணி ஆயிடுச்சா, ஐயோ நான் விடியற் காலையிலேயே அலார வச்சனே, எல்லாம் போச்சு, எல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, நான் எந்த ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து புலம்பிட்டு இருக்கா. இந்த பாரு சசி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆற, எங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ பொறுமையா கிளம்பு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப்பு சொல்றான். இவளும் வந்து பக்காவா ரெடி ஆகி கீழே வரா. அப்போ வந்து சீமா வந்து நல்லா சமைச்சிட்டு இருக்காளா. உடனே இதை பார்க்குற ரோஹிணிக்கு செமையா கடுப்பாகுது. அக்கா இன்னைக்கு அவளோட வேலை தானே, அவள் தானே இன்னைக்கு ஸ்வீட் செய்யணும், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பாருமா அவளும் நம்மளோட தங்கச்சி மாதிரி தான் புரியுதா, அதனால நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவள் ஏதோ இன்னைக்கு வந்து மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கா, நான் தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சமைச்சிட்டு இருக்கா. ரோஹிணிக்கு செமையா கடுப்பாகுது. அங்கேருந்து போயிடுறா. இங்கே வந்து நம்ம சீமா சமைச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சசி வந்து பார்த்துட்டு அவளுக்குமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஐயோ நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோமே, இந்த சீமா
சீமா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா. சசி வந்துட்டியா, வா வா, நீ வந்து லேட்டா இருந்துச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ செய்ய வேண்டியதை நானே செஞ்சுட்டேன் சரியா, இந்த ஸ்வீட்டை நீ ஏன் செஞ்ச மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரொம்பவே தேங்க்ஸ்க்கா, நீங்க மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆகுனே தெரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஸ்வீட்டை போய் கொடுக்குறா. பாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஜுவல்லரி தான், அதை வந்து கொடுக்குறாங்க. இந்தா இதை வந்து வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ரோகிணி சொல்றா, எனக்கு என்னமோ இது வந்து சசி சமைச்ச மாதிரி தெரியல, அக்காவோட சமையல் மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வேணும்னு கொளுத்தி போடுறா. உடனே வந்து சீமாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சசி தான் சமைச்சா அப்படிங்கிற மாதிரி அவளும் அனுப்புறா. அப்பதான் வந்து சசி வந்து சொல்றா, இந்த பாருங்க ரோகிணி சொல்றது கரெக்டு தான், நான் வந்து சமைக்கல, சீமாக்கா தான் வந்து இந்த ஸ்வீட்டே பண்ணாங்க, நான் வந்து லேட்டாக தான் எந்திரிச்சு வந்தேன், அவங்க என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கே இந்த கிஃப்ட்டை கொடுங்க, அதான் நியாயமானது அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்ல, என்னமா நடிக்கிறாங்கிற மாதிரி நம்மளோட ரோஹிணியும் லுக்கு விடுறா. உடனே வந்து பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா நீ வந்து பொய் சொல்லாம உண்மையை சொன்ன பாரு, அதுவே வந்து பெரிய விஷயம், அதனால இந்த கிஃப்ட்டை நீயே வச்சுக்க உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. அதோட அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சூப்பரா நம்ம ஒரு ஆக்டிங்கை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லரி எடுத்து கபோர்டில் தூக்கி வைக்கிறா. பின்னாடி திரும்பி பார்த்தா ரோஹிணி தான் வந்து நிற்கிறா. என்னாச்சு ரோஹிணி, என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டா, ஆமா உன்னை பார்க்க தான் வந்தேன், என்னம்மா ட்ராமா போடுற நீ, இந்த மாதிரி நடிப்புலாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறது அப்படியே எனக்கு தெரியுது, ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உன்னை அப்படியே நம்புறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை வேணுக்குண்டு வந்து ரொம்ப கோவமாக கத்திட்டு இருக்காளா. இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு கடுப்பாகுது. அப்போ தான் அங்கே வந்து யாரோ கிராஸ் பண்ணுறதை அவர் கவனிச்சுட்டு, ஏன் ரோகிணி இப்படி வந்து என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுது ட்ராமா போடுறா. ஆமாடி அப்படி தான் நான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன், நீ வந்து போலியாக நடிச்சின்னா உன்னை யாருக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறா. அப்போ அந்த இடத்துக்கு கருணா வந்து, எவ்வளோ திமிரடி உனக்கு, என்னோட மருமகளை நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து கண்ணா பின்னாடி திட்ட, இங்கே ரோகிணியும் சளைக்காம அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக எல்லாரும் வந்துடுறாங்க. அங்கே சீமா வந்து, வாயை மூடு ரோகிணி, வா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்து ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறா. அதோட ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து சீமா வந்து திட்டிட்டு இருக்கா, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கடி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா, அந்த சசி மேல உனக்கு அப்படி என்னதான் கோவம், அவ ஒரு பார் டான்சர்ங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த குடும்பத்துக்கும் நம்ம தெரியப்படுத்தியாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கான ரீசனே அவ சொல்லிட்டால, இப்போ ஏன் அவன் மேல நீ எரிஞ்சு எரிஞ்சு விழுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அக்கா இந்த பாருங்கக்கா, அவ வந்து பார்த்தாலே தெரியுது, அவ கண்ணை பாருங்கக்கா, ஃபுல்லா போலியா நடிப்பு தான்க்கா இருக்கு, அவளை பத்தின உண்மை வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, நீ சொன்னது கரெக்டு தான் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், இனிமே நீ அவள்கிட்ட வந்து சண்டைக்கு போவாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அக்காவா அட்வைஸ் பண்ண, இங்கே ரோஹிணிக்கு செம கடுப்பாகுது, அக்காவும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ண நேரமே இல்லை, சரி பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வெயிட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக தான் மெனக்கெட்டு உங்களுக்காக போட்டுருங்க. ஸோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா, மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்போதான் நாளைக்கு 2 வீடியோ வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.